Next we will see exercise 1.1. Find the rank of each of the following matrices. First subdivision, matrix 5, 6, 7, 8 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 8 சப்டிவிஷன் நான் மைனார் மெத்தட்லேயும் போடுவேன், தென் எக்லான் ஃபார்ம் மெத்தட்லேயும் போடுவேன். ஓகே, லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் யூ வில் டேக் த கிவன் கொஷின் அஸ் அ மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். 5, 6, 7, 8. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா ஆர்டர் ஆஃப் ஏ உடைய ஆர்டர் என்னன்னு எழுதிக்கணும். தட் இஸ் 2/2 ஆர்டர். நெக்ஸ்ட்டு அதுக்கு மைனார் கண்டுபிடிக்கணும். மைனார் மீன்ஸ் டிட்டர்மினன்ட். ஸோ ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் வேல்யூ. 5, 6, 7, 8. ஸோ வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 40, 6, 7, 6 are 42, minus 42. The answer is -2. That one is not equal to 0. அப்படின்னா எந்த ஆர்டருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு? 2/2க்கு தான் நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2. 2 ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது? ஆர்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 கிடையாது, இந்த -2 கிடையாது. ஸோ 2 ரெப்ரசன்ட் பண்ணுறது இதனுடைய ஆர்டர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். தென் செகண்ட் சப்டிவிஷன். So you take the given matrices as A நான் எடுத்துக்க போகிறேன். A is 1 minus 1, 1 minus 1, 3 minus 6. So this is matrix A. So next you write the order. Order of A equal to 2/2. Next find the determinant. 1 minus 1, 3 minus 6. The determinant value is -6. Cross multiplication இப்படி பண்ணும்போது -3 வரும். Change the sign +3. The answer is -3. -3 is not equal to 0. Therefore rank of A equal to எந்த ஆர்டருக்கு not equal to 0 வந்திருக்கு? 2/2ங்கிற ஆர்டருக்கு. So the rank is 2. ஒரு 2 போட்டால் போதும். This is second subdivision. Then next third subdivision. I will move to the third one. So the given matrix I will take as the A matrix. கொடுத்துருக்க matrix நான் என்ன எடுத்துருக்கிறேன்? A matrix எடுத்துருக்கிறேன். A equal to matrix 1, 4, 2, 8. So the order of A is order of A equal to 2/2 matrix. Next to find the determinant. 1, 4, 2, 8. Here you check the determinant value. 1 8s are 8. Here 8. Change the sign -8 which is equal to 0. இப்போ இந்த 2/2 மைனாருக்கு 0 வந்துருச்சு. நமக்கு டெஃபினேஷன் என்ன இருக்குது? நான் ஜீரோ மைனார் வேணும். ஸோ இப்போ இந்த 2/2க்கு அடுத்த கம்மியாக இருக்கிற மைனார் பார்த்தீங்கன்னா 1/1. வாட் இஸ் மீன் பை 1/1? 1/1 என்ன? ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். அப்போனா இந்த 2/2ல் இருக்க 4 எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட், அட்லீஸ்ட் 1 எலமெண்ட், லிசன் த வேர்ட் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1 நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த 4 எலமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு 4மே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது 1 இருந்தாவே நமக்கு போதும். இங்கே 1 இருந்துட்டு இங்கே 3 எலமெண்ட்டுமே இங்கே 0 இருந்தால் கூட ரேங்க் ஆஃப் ஏ நம்ம 1ன்னு தான் போடுவோம். ஸோ ஹியர் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. எப்படி 1 வந்தது? 2/2க்கு 0 ஆனதுனால நெக்ஸ்ட் வி மூவ் டு தி 1/1. 1/1 ஏதாவது ஒரு எலமெண்ட் நான் ஜீரோ இருந்தால் போதும். எலமெண்ட் நான் ஜீரோவாக இருந்தாவே போதும் நமக்கு இருக்குது. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 1. ஸோ அப் டு தேர்ட் சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். We will see fourth subdivision. So the given matrix is 2, -1, 1, 3, 1, -5, 1, 1, 1. ஸோ இந்த given matrix-ஐ நான் ஏன்னு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? ஆர்டர் ஆஃப் ஏ. ஆர்டர் ஆஃப் A சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு 3/3 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். தட் இஸ் மைனார். 3/3 மைனார் கண்டுபிடிங்க. 2 -1 1, 3 1 -5 1 1 1 which is equal to 2. Close the row, close the column. 1 -5 that is +6, 1 +5. So -1 இருக்குது. Change the sign +1. Close the row, close the column. 3 -5, so change the sign +5, +1, close the row, close the column. 3 1 1s are 1, -1.
So 3 minus 1 ன்னு வந்திருக்கு. So which is equal to, so 1 plus 5 is 6, 6 2s are 12, 3 plus 5 is 8, so answer is 8. Here 3 minus 1 is 2, so 2. Here 20, 22, 22 is not equal to 0. So எந்த ஆர்டருக்கு not equal to 0 ன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/3 ஆர்டருக்கு. So what is the rank of A? Rank of A equal to 3 ன்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? So next we will see the fifth question. Fifth subdivision. Okay. So the given matrix A equal to minus 1, 2, minus 2, 4, minus 3, 4, minus 2, 4, minus 4. So first solution, order of A equal to 3/3 matrix. Find the minor 3. 3/3 க்கு minor கண்டுபிடிக்கிறோம். So that is determinant value 4 minus 3 4 minus 2 4 minus 4, which is equal to minus 1, close the row, close the column, plus 12, plus 16, change the sign, minus 16, minus 2, close the row, close the column, minus 16, minus 8, change the sign, plus 8, minus 2, close the row, close the column, 16, plus 6, sign, change the sign, minus 6. So minus 1, 12 minus 16 is minus 4, minus 2, minus 16 plus 8 is minus 8, minus 2, 16 minus 6 is 10. So the answer is, this is plus 4, this is plus 16, this is minus 20. See, the answer is 4 plus 16 20, 20 minus 20 is 0. So இது நமக்கு இங்கே not equal to 0 ன்னு வரல. ஸோ அப்படின்னா 3/3 மைனருக்கு 3/3 மைனருக்கு நமக்கு equal to 0 வந்திருக்கு. நமக்கு நான் 0 வரணும். அதனால் next we move to the 2/2. I will consider the first 2/2. இந்த 2/2 நான் கன்சிடர் பண்ணுறேன். Determinant minus 1, 2, 4, minus 3. First 2/2க்கு மைனர் கண்டுபிடிக்கணும். That is determinant. Minus 1, minus 3, 3. 4 2s are 8, minus 8, which is equal to minus 5. So not equal to 0. So 3/3க்கு 0 வந்துருது. 2/2க்கு not equal to 0 வந்திருக்கு. So what is the rank of A is non-zero minor உடைய order. இதுதான் non-zero minor. Non-zero minor. Order is 2. So rank of A is 2. Okay. Next we will see sixth subdivision. Matrix A equal to 1 2 minus 1 3 2 4 1 minus 2 3 6 3 minus 7. So what is the order of this matrix? Order of A equal to 3/4. ஸோ இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன் வரைக்கும் நம்ம ஸ்கொயர் மேட்ரிஸை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டர் 3/3 2/2ன்னு இருந்தது. ஸோ இங்கே தான் நான் ஸ்கொயர் மேட்ரிஸ் இல்லாதது பார்க்குறோம். ஸோ தட் இஸ் 3/4 மேட்ரிஸை நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம மைனார் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனார் வந்து 3/3 2/2க்கு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிஸை நம்மளால் மைனார் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி 3/4 மேட்ரிஸ் வந்ததுன்னா இதிலிருந்து நம்ம நிறைய 3/3 மேட்ரிஸாக ஸ்பிட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 3/3 மேட்ரிஸ் கிடைக்குது. செகண்ட் காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 3/3 மேட்ரிஸ். தேர்டு காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 3/3 மேட்ரிஸ். ஃபோர்த்து காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 3/3 மேட்ரிஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை 3/3 மேட்ரிஸ் கிடைக்கும்னா 4 3/3 மேட்ரிஸ் கிடைக்கும். இந்த 4 3/3 மேட்ரிஸ்க்கு நம்ம மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எழுதியிருக்கிறேன் 1 2 minus 1 2 4 1 3 6 3ன்னு. ஸோ இதுக்கு நான் மைனஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1 close the row, close the column, 12 minus 6, minus 2 close the row, close the column, 6 minus 3, minus 1 close the row, close the column, 12 minus 12, 12 minus 12 cancel 0. So remaining 6 minus 2, 6 minus 3 3, 6 2 3s are 6, minus 6 cancel ஆச்சுன்னா 0 கிடச்சிரும். Next I will close this column. So remaining என்ன இருக்குது, first row 1 2 3 எழுதிருக்கேன் பாருங்கள் 1 2 3.
ஸோ அடுத்து இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா 2 4 -2 2 4 -2. ஸோ 3 6 -7 3 6 -7. ஸோ இதுக்கு நான் டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறேங்க. 1 close the row, close the column, -28 plus 12, -28 plus 12, -2 close the row, close the column, -14 -6 வரும், +6 sign change ஆயிரும். அப்புறம் +3 close the row, close the column, 12 -12 இது கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ -28 plus 12 is -16. Here -8. ஸோ -2 -8 வந்து +16 ஆயிரும். இது ரெண்டு கேன்சல் ஆகி 0 கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் எந்த காலம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இதுதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு காலம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இந்த காலம் க்ளோஸ் பண்ணேன்னா 1 -1 3 இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 -1 3. அடுத்து 2 1 -2 2 1 -2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 3 -7. ஸோ 3 3 -7 இதை எழுதி இந்த மேட்ரிக்ஸையும் இந்த டிட்டர்மெண்ட்டையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 0 தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 காலமும் க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த 4th காலமும் க்ளோஸ் பண்ணி இந்த 3/3 மேட்ரிக்ஸ் வரும். அந்த 3/3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன். அதுவும் எனக்கு 0 வருது. இந்த மாதிரி 4மே உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த்து ஒன். ஸோ இந்த 4மே 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணுறது எதுக்கு மூவ் பண்ணணும், 2/2க்கு மூவ் பண்ணணும். ஸோ ஐ வில் டேக் தி ஃபஸ்ட் 2/2. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் 2/2. 1 2 2 4. ஃபைண்ட் த டிட்டர்மெண்ட் வேல்யூ. 1 2 2 4. திஸ் ஈக்குவல் டு 4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா இங்கே -4 = 0 ஆயிடுது. ஐ வில் டேக் தி நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட். இப்படியே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே கூட செக் பண்ணுங்கள். -1 × -2 + 2. ஹியர் -3. ஸோ இங்கே 0 ஆகலை. ஸோ நான் இந்த டிட்டர்மெண்ட் எடுக்கிறேன். -1 3 1 -2 இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுக்கிறேன் நான். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். -1 -2 + 2 இங்கே கிராஸ் பண்ணோன்னா -3. த ஆன்சர் இஸ் -1. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏதாவது ஒரு மைனார் 0 இல்லாமல் இருந்தால் ஓகே. இதுக்கு 0 ஆயிடுச்சு மைனார், இதுக்கு நான் ஜீரோவாக வந்தது. ஸோ அது இப்படி நான் ஜீரோவாக வந்ததுனால ரேங்க் ஆஃப் ஏ. வாட் இஸ் த ஆர்டர்? இந்த மைனருடைய ஆர்டர் என்ன? 2. ஸோ த ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. தேங்க்யூ. நெக்ஸ்ட் 7th subdivision. Find the rank of the matrix 3 1 -5 -1 1 -2 1 -5 1 5 -7 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஐ வில் டேக் திஸ் மேட்ரிக்ஸ் அஸ் ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துருக்கிறேன். சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ. இந்த ஏ உடைய ஆர்டர் எழுதிடுவோம். 3/4. ஸோ 3/4 மேட்ரிக்ஸ் இது. ஸோ இதிலேருந்து நம்ம மைனாஸ் கண்டுபிடிக்கணும். மைனாஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3/4லேருந்து we can split to more square matrix. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காலமை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ வில் டேக் திஸ் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 3 1 -5 1 -2 1 1 5 -7. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் ஐ வில் ஃபைண்ட் தி மைனார் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 3 க்ளோஸ் த ரோ, க்ளோஸ் த காலம், +14 1 × 5 -5 -1 க்ளோஸ் த ரோ, க்ளோஸ் த காலம், 1 × 7 -7 -7 1 × 1 1 change the sign. Then -5 close the row, close the column, 5 -2 this is 1 × -2 change the sign, +2. So here +2. 3 × 14 -5 9 -1 this is -8 5 + 2 7 3 9s are 27 -1 × -8 is +8 this is -35 this is +35 27 + 8 is this is -35 cancelling we get the value is 0. நமக்கு 0 கிடச்சிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3/3 எடுக்கிறேன். அதுக்கு நான் இந்த காலமை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த ரிமைனிங் ஒன் இஸ் 3 1 -1 3 1 -1. தென் அடுத்த ரோ வந்து 1 -2 -5 1 -2 -5 நெக்ஸ்ட் ரோ 1 5 2. ஸோ அதை எழுதிட்டேன். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ 3 க்ளோஸ் த ரோ, க்ளோஸ் த காலம், -4 திஸ் இஸ் -25 சேஞ்ச் த சைன், +25 -1 க்ளோஸ் த ரோ, க்ளோஸ் த காலம், 2 +5 then this is -1 close the row, close the column, 5 + 2. So 5 + 2. So -4 + 25 is 21. This is -7. This is -7. 3 × 21 is 63. -7 -7 -14. 63 -14 is the answer is 49. That one is not equal to 0. So the rank of A is 3. என்ன மைனாருக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு? 3/3 மைனாருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ அதனால் ரேங்க் வந்து 3ன்னு சொல்லுவோம். ஓகே.
Next, 8th subdivision. Find the rank of the matrix A. 1, minus 2, 3, 4, minus 2, 4, minus 1, minus 3, minus 1, 2, 7, 6. Solution. First write the order of the matrix A. That is 3 by 4 matrix. அதுக்கப்புறம் next நம்ம மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் மைனஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கன்சிடர் தி 3 by 3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஐ வில் க்ளோஸ் திஸ் காலம். ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஷினில். அதனுடைய நான் மைனர் கண்டுபிடிச்சிருக்கேங்க. 1, minus 2, 3, minus 2, 4, minus 1, minus 1, 2, 7. ஸோ இந்த மாதிரி 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு ஐ வில் ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ. தட் இஸ் மைனர். ஸோ ஐ வில் எக்ஸ்பேண்ட் R1. R1ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். தட் இஸ் row 1. So 1, close the row, close the column. 7 4s are 28. This is minus 2, change the sign plus 2. Here change the sign plus 2, close the row, close the row, close the column. 7 2s are minus 14, minus 1 into minus 1 plus 1, change the sign minus 1. So then here plus 3, close the row, close the column. Minus 4 plus 4. So you will get 28. This one is minus 4 plus 4, cancel 0, it will come. So I will cancel this term. 28 plus 2, 30. Here minus 14 minus 1 is minus 15. Minus 15 into 2, minus 30. So 30 minus 30 is 0. So next I will close this row. Close this column. The remaining matrix is 3 by 3. 1 minus 2, 4. Minus 2, 4 minus 3. 1, 2, 6. I will explain by row 1, R1. 1 into, close the row, close the column. 24, 6 4s are. Then 2 3s are minus 6, that is plus 6. So here plus 2, close the row, close the column, minus 12, that is plus minus 3. Then 4 into minus 4 plus 4, this is cancelled 0. 24 plus 6 is 30. Then here minus 12 minus 3 minus 15, minus 15 into 2 minus 30. So 30 minus 30 is 0. Next I will take, close this column. Close this column. I will take the remaining 3 by 3 matrix. 1 3 4 minus 2 minus 1 minus 3 minus 1 7 6. I will write here. So expand it by R1. So 1 into, close the row, close the column, minus 6 plus 21 minus 3. So minus 12 plus minus 3. Close the row, close the column, minus 14, so minus 1, so it will comes plus 1, change the sign. After simplification, this one also you will get the value is 0. Then finally last determinant is, close this column, you will get the remaining matrices. Find the value of that matrix. That one is value also, it will comes as 0. அதனுடைய value என்ன வருதுன்னா நமக்கு 0 தான் வருது. So எல்லா 3 by 3 மைனஸும் நமக்கு 0 ஆயிடுச்சு. Next we will move to the 2 by 2. So அதை நாங்கள் கொஷின்லேயே செக் பண்ணுறேன் பாருங்கள். I will take the first 2 by 2. 2 by 2 மைனரோட டிட்டர்மினன்ட் செக் பண்ண போகிறேன். 1 4s are 4. Here also plus 4. சைன் சேஞ்ச் பண்ணும்போது minus 4 ஆகும். So plus 4 minus 4 is 0. So I will take the next determinant. 3 4 minus 1 3. ஸோ அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். 3 4 minus 1 3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் டிட்டர்மினண்ட்டை. So cross multiplication minus 9, this is plus 4 equal to minus 5. Minus 5 is not equal to 0. So எந்த ஆர்டருக்கு not equal to 0 வருது? 2 by 2ங்கிற ஆர்டருக்கு தான் not equal to 0. So therefore rank of A is 2.